கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நீதிமொழி அதிகாரம் 1 இறைவசனம் 33. எவர் எனக்கு செவி கொடுக்கிறாரோ அவர் தீங்கின்றி வாழ்வர், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மனம் அமைதியுடன் இருப்பார். அதாவது எவர் எனக்கு செவி கொடுக்கிறாளோ, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களை யாருக்கு கேட்கிறாங்களோ, தீமை வந்தா கூட அவங்க அமைதியாக வாழ்வாங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உங்க சூழ்நிலைகளில் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் சாத்தானுடைய மாட்டிக்கொள்ளாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவுக்கு பாத்திரமாக உண்மையாக வாழணும். தீமைகள் வந்தாலும் பயமின்றி வாழ்வீர்கள். அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னையே நம்பியிருங்கன்றாரு. எவர் எனக்கு செவி கொடுக்கிறாரோ, யாரு இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவங்க செயல்படுறாங்களோ, தீமை வந்தாலும் அவங்க அச்சமின்றி வாழ்வர் என்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ ஆகையால் எவ்வளவு துன்பங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் குறுகிய மனப்பான்மை இல்லாமல் இயேசுனுடைய அந்த இறையன்பை பெற்று இயேசுக்காக வாழுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இயேசு உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.